சிங்கப்பூரில் லாவோஸுக்கு செல்லும் கப்பலில் இருந்து சுமார் 11,30,000 சிங்கப்பூர் டாலர் அல்லது 8,67,430 அமெரிக்க டாலர் மதிப்புள்ள 35.7 கிலோ கடத்தப்பட்ட காண்டாமிருக கொம்புகளை சிங்கப்பூர் பறிமுதல் செய்துள்ளது. இதுவரை இல்லாத அளவுக்கு சிங்கப்பூரில் மிகப்பெரிய அளவில் கடத்தப்பட்ட காண்டாமிருக கொம்புகள் மீட்கப்பட்டுள்ளதாக தேசிய பூங்கா வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் தளவாடங்கள் பொருத்தக்கூடிய பொருட்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்ட 4 சரக்குகளின் கப்பலில் காண்டாமிருக கொம்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தவிர எலும்புகள், பற்கள் மற்றும் நகங்கள் உட்பட சுமார் 150 கிலோவை கொண்ட பிற விலங்குகளின் உடற்பாகங்களும் அதில் இருந்தன. விசாரணையில் கொம்புகள் வெள்ளை காண்டாமிருகங்களுக்கு சொந்தமானவை என்றும் தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்தவை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மற்ற விலங்குகளின் உடல் உறுப்புகளை அடையாளம் காணும் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வழக்கமான பரிசோதனையின் போது வனவிலங்கு பாகங்கள் கண்டறியப்பட்டன. ஊழியர் ஒருவர் கப்பலில் இருந்து துர்நாற்றம் வீசுவதை கண்டறிந்ததை தொடர்ந்து பரிசோதனை மற்றும் ஆய்வுக்கு வழிவகுத்ததோடு இது குறித்து போலீஸ் மற்றும் தேசிய பூங்கா வாரியத்திற்கு எச்சரிக்கப்பட்டது. சந்தையில் மீண்டும் நுழைவதை தடுக்க அனைத்துலக வழிகாட்டுதல்களின்படி பறிமுதல் செய்யப்பட்ட காண்டா மிருகங்களின் கொம்புகள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.